ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப சாஃப்டான வெண்ணிலா எக்லெஸ் ஃப்ரூட்ஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். ட்ரையான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக 1 கிளாஸ் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கிளாஸ்னால 1 கிளாஸ் பொடிக்காத சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். பொடிச்ச சர்க்கரை அப்படின்னா 1.5 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கிளாஸ். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கிளாஸ்னால 1/2 கிளாஸ் நான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயில் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் ஃப்ளார் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு இந்த வெனிலா எசன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஏதாவது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ண அப்புறம் கரெக்டாக 2 கிளாஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். மைதா எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா சேர்த்த அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மெதுவாக ஃபோல்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளார் நீங்கள் ஃபஸ்ட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம். நான் இது ஃபஸ்ட்லேயே அரைச்சி வச்சுட்டேன், அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கல. இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒன்று ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி முடிஞ்சதும் டூட்டி ஃப்ரூட்டி நான் ஹோம்மேடு டூட்டி ஃப்ரூட்டி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்டியில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளார் எடுத்து இந்த மாதிரி புரட்டி விட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா கேக் பேட்டர்னில் எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்காக தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் கேக் டின்னில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் டின்னில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் நான் வச்சுக்க போகிறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்லேயே வச்சுக்கணும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டில் வைக்காமல் இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். நீங்கள் எப்போவுமே கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக் டின்னில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் டின்னில் மாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி தட்டி விட்டுக்கணும். ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும். இந்த எக்லெஸ் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தயிர் நம்ம சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தியாக வரும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கேக்கு ரொம்ப லெவலாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி நான் மேலே டெக்கரேஷனுக்காக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக்கு பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் எல்லாம் ஃபினிஷிங்கை முடிச்சப்புறம் மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறது. நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நான் கடாய் ஏற்கனவே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கேக் டின்னை சேர்த்துக்க வேண்டியதான். மூடி போட்டு ஒரு 55 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கணும். எக்லெஸ் கேக்காக இருக்கிறதுனால நீங்கள் 55 நிமிஷம் இல்லைன்னா 1 ஹவர் ஆகும் இந்த கேக்கு வேகிறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கேக் ரெடி ஆச்சு அப்படின்னு. எனக்கு கரெக்டாக 55 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு குச்சியோ கத்தியோ வச்சு சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தெரியும். கேக்கு ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. கேக்கெல்லாம் சூப்பராக பேக் ஆகி வந்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில். அதுக்கப்புறம் கேக் ஆறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்சு தரேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தியாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஈஸியான மெத்தடில் எக்லெஸ் ஃப்ரூட்ஸ் கேக்கு வீட்டிலே பண்ணி எடுத்தாச்சு. இந்த எக்லெஸ் கேக்கு யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சு தந்திருக்கேன்.
பார்த்துட்டு இருக்க வியூஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்க வியூஸ் யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.